நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இந்த பாடல் வரிகளோடு இணைந்து நம்மில் ஒருவராக வாசம் செய்கிற நற்கருணை நாதருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே இறை அருளுக்காக ஆசிருக்காக பாடி ஆராதித்து துதிப்போம். கரங்களை தட்டி பாடுவோமா? கருணை நாதரே, நீர் என் துணையாக வாரும். என்றும் உம்மோடு பயணிக்கிற உமது வார்த்தைகளை வாழ்வாக்குகிற பிள்ளையாக இதோ எங்களை மாற்றும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். நற்கருணை நாதரே, என்னில் துணையாக வாருமே. 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 மாறாத பாசம் வைத்தேன் இவ்வேளை, நீ துணையாக வாரும். மனந்திருந்து பேச மறுரூபமாகிட நீ துணையாக வாரும் என்று சொல்லி நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து பாடுவோமா? இயேசுவே, உமக்கு உகந்த பிள்ளையாக, உமக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக என்றும் உமது மனதிற்கு உமது விருப்பத்திற்கு ஏற்ற பிள்ளையாக நான் வாழ ஆசிக்கிறேன். உமது அருளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். மாறாத பாசம் வைத்தேன் வேளை, துணையாக வாருமே. துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே. துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேன் வேளை, துணையாக வாருமே. துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே. துணையாக வாருமே. கருணை நாதரே, கருணை நாதரே, என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே, என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே, என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே, என்னில் துணையாக வாருமே. நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? கனிதுருகும் உம் அன்பில் கரையேற்றம் பெறவே கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு. இதோ ஆண்டவரே, உமது அன்பில் நான் என்றும் நிலைத்திருக்க, உமது இரக்கத்தை என்றும் பெற்ற பிள்ளையாக நான் வாழ எனக்கு துணையாக நீர் வாரும் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை ஜெபமாக மாற்றி நம்மை முழுமையாக இந்த தவக்காலத்திலே அருளின் காலத்திலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரது அன்பும் இரக்கமும் நம்மை சூழ்ந்து கொள்ள பாடி ஜெபிப்போம். கனிதுருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே. துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே.
துணையாக கனிதுருகும் அன்பில் கனிதுருகும் அன்பில் கரையேற்ற பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக சேர்ந்து பாடுவோமா? நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த நிலையில் யாரும் என்னோடு இல்லை. ஒரு தனி நபர் மரம் போல இதோ பலவிதமான குறைகளோடு பலவீனங்களோடு நான் இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, என்னோடு நீர் என்றும் துணையாக வர வேண்டும். எண்ணில்லாத வரங்களால் என்னில் வழங்க நீர் வேண்டும். நீர் ஒருவரால் மட்டுமே என்னை ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய இந்த நிலையை புரிந்து கொள்ள உம்மால் மட்டுமே முடியும். உம்மை தேடி வந்திருக்கிற என்னோடு என்றும் துணையாக நீர் வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு பாடி ஜெபிப்போம். எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே துணையாக வாருமே என்னில் வரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே துணையாக எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே துணையாக எண்ணில்லா வரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே துணையாக வரங்களை வீசி பாடுவோமா? நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. நம்முடைய உடைந்த உறவுகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து இதோ உயிருள்ளூட்டம் உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வரம் கேட்டு இதோ உயிருள்ள ஆண்டவராக நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவர் நமக்கு வலுவூட்டுவதற்காக உடைந்த நிலைகளை காயப்பட்ட நிலைகளை இதோ எல்லா உடல் சோர்வுகளை மனதளவில் உள்ள சோர்வுகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து உயிரூட்டம் பெற வல்லமையோடு பாடி ஜெபிப்போம். உடைந்த உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே ஊனுடல்வம் மாலே ஊனூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக உடைந்த உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக உணவூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. பாடுவோமா? நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக மீண்டும் ஒரு முறை ஜெபத்தோடு நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். பெரிய ஜெபம் ஒன்றுமில்லை. இதோ நான் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்று மட்டும் உணர்வோம். இதோ உயிருள்ள இறைவன் என்னை ஆசீர்வதிக்க இரக்கத்தை பொழிய இதோ எனக்கு முன்பாக வீற்றிருக்கிறார். அதற்கு மட்டும் நன்றி சொல்வோம். இந்த உலகத்தில் யார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் என்னை ஏற்றுக்கொள்கிறவர், யார் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும்
என்னை புரிந்து கொள்கிறவர். யார் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றாலும் எனக்கு இரக்கத்தை பொழிகிறவர். யார் என்னை அன்பு செய்யவில்லை என்றாலும் என்னை அன்பு செய்கிறவர். நான் திக்கற்றவளாக இருக்கக்கூடாது என்பதற்காக இதோ உடன் இருக்க நற்கருணை வடிவில் வீற்றிருக்கிற உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். இரக்கத்தை மட்டும் பொழிய காத்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய காயங்களை, நம்முடைய உடல் சோர்வை, உள்ளத்திலே ஏற்பட்ட எல்லா வழிகளை, எல்லா அந்த நோவுகளை அனைத்தையும் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லித் தருகின்ற ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுதலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக கால நிலைகளை ஒப்புக் கொடுப்போம். வெயில் காலம் கடந்து வருகிறது. நமது உடலுக்கு பாதுகாப்பும், நல்ல தண்ணீர் எல்லாம் குடிக்க, மேலும் நல்ல ஒரு காலநிலை, அந்த காலநிலைக்காக ஆண்டவருக்கு இது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். வெப்பம் பல நிலைகளிலே சாதாரண பல குடும்பங்கள் இதோ பாதுகாப்பிற்கும் நல்ல காலநிலையை மனதில் கொண்டு வைத்து இந்த வருகின்ற இந்த வெயில் காலத்திலே, கோடை காலத்திலே எல்லாம் இறைவனது பாதுகாப்பு நமக்கு கிடைக்க அந்த கால நிலைகள் மீது ஆண்டவர் இரக்கமாக இருக்க இந்த 10 மணியில நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும்
அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது 10 மணியிலே உலக அமைதிக்காக, இந்திய நாட்டின் அமைதிக்காக ஜெபிப்போம். எல்லா விதமான வன்முறைகள், தீய சக்திகள், தீவிரவாதங்கள், அன்பிற்கும் பிறநலனுக்கும் எதிரான எல்லா செயல்பாடுகளும் எல்லா துறைகளிலிருந்து நீக்கப்பட அமைதியும் அன்பும் இரக்கமும் கொண்ட இறை விவிலியத்தின் மதிப்பீடுகளுக்கு, ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகளுக்கு உகந்த ஒரு உலக அமைதிக்காக, இந்திய நாட்டிற்காக இந்த 10 மணியில் ஜெபிப்போம். முதல் பகுதியை வலது பக்கம் உள்ளவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, மகனும் எமதாண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 இந்த மூன்றாவது 10 மணியிலே மிக குறிப்பாக இன்றைய நாளில் புனித லூயிஸ் டே மரிலாக் என்கிற ஒரு புனிதையினை நாம் கொண்டாடுகிறோம். வின்சென்டியன் புனிதை, வின்சென்டியாரின் காலடிகளை பின்பற்றி அன்பின் அருட்சகோதரிகள் என்கிற அந்த சபையை நிறுவியவர், திருமணமானவர். அதனை பின்தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு தன்னையே முழுமையாக 17ஆம் நூற்றாண்டில் அர்ப்பணித்த ஒரு புனிதை லூயிஸ் டே மரிலாக் என்கிற அந்த புனிதை. எத்தனையோ ஏழை எளியவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். வீடுகள் இல்லாமல், உறைவிடங்கள் இல்லாமல், நல்ல துணி கூட இல்லாமல், பல நிலைகளில் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் இருக்கின்ற எல்லா ஏழை எளியவர்களும் ஒப்புக் கொடுப்போம். அவர்களும் மனிதர்கள். நம்மால் என்ன செய்ய முடியுதோ இல்லையோ, இறைவன் அவர்களை பாதுகாக்கிறார். இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தேவைகளை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க, குறிப்பாக குடும்பங்களில் வீடுகள் இல்லாத குடும்பங்கள், மேலுமாக கணவனை மனைவியை இழந்த வாழ்க்கை துணை, இதோ கைவிடப்பட்டவர்கள், சிறைச்சாலைகளில் இருப்போர், இதோ பலவிதமான இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மனதளவில் உடலளவில் பாதிக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 மணியிலே, இரக்கத்தின் மணி நேரத்திலே அவர்களுக்காக, அவர் ஏழை எளியவர்களுக்கு அந்த இறைவனது இரக்கம் நிறைவாக கிடைக்க, அவர்கள்தான் இந்த காலத்தில் சிறுமையுற்றோர். இயேசு இன்று வந்தாலும் அவர்களை தேடித்தான் செல்வார்.
அந்த அவர்களை தேடி செல்கின்ற மனமும் அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மனமும் கேட்டு ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். இடது பக்கம் உள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய வாழ்வில் இருக்கிற வெறுமைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஏதோ வெறுமை நம்மை வேட்டையாடுகிறது என்றால், ஒருவேளை இறை பிரசன்னம் இல்லாத சூழலாக இருக்கலாம், ஒரு சிலரை மன்னிக்க முடியாததாக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம கேட்ட இறைவார்த்தையின் அடிப்படையில் ஏதோ அது நம்ம இப்போ மனதில் இருக்கின்ற அந்த சிந்தனைகள் யார் ஒருவருக்கு ஜெபிக்க தூண்டுகிறதோ, குடும்ப உறவுகளிலோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ மனதில் இருக்கிற அந்த ஜெப கருத்துக்களை, மனபாரத்தை, அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது, ஆண்டவர் இயேசுவை தவிர. அதனால் இந்த 10 மணியிலே அந்த நமது மனதில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும், நபர்களையும், அந்த இடத்தை, எந்த ஒரு தேவை இப்பொழுது நமது மனதிற்குள்ளேயே வந்து கொண்டே இருக்கிறதோ அந்த ஜெப விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போமா? மன்னிக்கும். அனைவரும் எழுந்து நின்று இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை மனதில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணியிலே எல்லாம் நம்முடைய தியானங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒரு சில பங்குகளில் இன்னும் தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இறையிறக்க பெருவிழா 7வது தியான மையத்தில் நடக்கவிருக்கின்ற இதோ இந்த உயிர் தாண்டவருடைய விழாவை தொடர்ந்து வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாட்கள் 5, 6, 7 ஏப்ரல் மாதம் அதை ஒப்புக் கொடுப்போம். மேலுமாக இந்த உயிர் தாண்டவருடைய பெருவிழாவிற்கு தயாரெடுக்கின்ற இந்த நிமிடங்கள், கடந்து வருகின்ற நிமிடங்கள், இத்தனை நாட்கள் போய்விட்டன. இனிமேல் இந்த கேட்ட இறைவார்த்தையில் ஏதாவது ஒன்றை கடைபிடிக்க, ஏதாவது ஒரு தியாகம், ஒரு முயற்சி, நாவினால் மற்றவர்களை பற்றி நல்லது மட்டும் பேச
தீமைகளை பேசாமல் இருக்க, நல்லதை கேட்க தீயதை கேட்காமல் இருக்க, நல்லதை பார்க்க தீமைகளை பார்க்காமல் இருக்க, இப்படி வரத்திற்காக இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நேரத்திலே அருளாலயத்தையும் இந்த இடத்தை குறித்து ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற இங்கு கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தும் ஏறெடுக்கப்பட விழுந்தால் படியிட்டு பாடலாக பாடி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும்
இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமீன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவிலே பிரியமான பிள்ளைகளும், ஆண்டவருடைய அற்புதமான ஆசீர்வாதமான பவனியிலே கலந்து கொண்டு அமர்ந்திருக்கிறோம். கண்களை ஒரு நிமிடம் மூடி, வல்லமையான இந்த பிரசனத்துக்காக இந்த நாள் முழுவதும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அவருடைய வல்லமையுடைய இரத்தம் உங்க தலையில இறங்க போகிறபடியினாலே எல்லோரும் 2 கையெடுத்து தலையில வச்சுங்க பார்ப்போம். இந்த மாதிரி வச்சுக்கணும். தலையில கையை வச்சுங்க பார்ப்போம். கையை வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த வல்லமையான இயேசுவினுடைய இரத்தம் உடைய தலை வழியாய் இறங்கி கொண்டிருப்பதற்காக இயேசுவுக்கு நன்றி. பரிசுத்தமான இரத்தம் அந்த இடங்களிலே புகுந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. உடைய நாடி நரம்புகள், நரம்பு மண்டலங்கள், இரத்த நாளங்கள் ஒவ்வொன்றிலும், சதை நார்களிலும், எலும்பு மஜ்ஜைகளிலும் ஆண்டவருடைய வல்லமையின் இரத்தம் இறங்கி கொண்டிருப்பதாக உடைய கையில் இருந்த அந்த இரத்தம் உடல் முழுவதுமாய் ஊடுருவட்டும். தலைவலி, கண்வலி, மூக்குவலி, தொண்டை வலி, டான்சில், தைராய்டு, இருதய வலி, மார்பக வலி, நெஞ்சு நோய், புற்றுநோய், அல்சர், கேன்சர், தீராத வயிற்று வலி, உயிர் உறுப்புகளில் இருக்கிற வலிகள், தொடைவலி, கணுக்கால் வலி, முழங்கால் வலி, அத்தனையிலும் தேவனுடைய இரத்தம் இறங்கும்படிக்காய் உருக்கமாக ஜெபித்து இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் உடல் முழுவதுமாய் இறங்கி பாயட்டும். உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்குகிற நேரம் இது. இயேசுவினுடைய இரத்தம் பரிசுத்தமாய் இறங்கட்டும். எல்லா நாடி நரம்புகளிலும், எல்லா பகுதிகளிலும், நோய் வந்திருக்கிற பகுதிகள், பலவீனமான உறுப்புகளிலே தேவனுடைய வல்லமை இறங்கி பாய்வதாக. நல்ல ஜெபி. எந்த இடம் வலிக்குதோ, எந்த இடம் பலவீனமா இருக்கோ, எந்த இடம் காயப்பட்டு இருக்கோ, எந்த இடம் நொந்து போயிருக்கோ, எந்த இடத்துல நீ அதிகமான வேதனையை அனுபவிக்கிறாயோ அந்த இடத்திலே தேவனுடைய இரத்தம் வல்லமையாய் பாய்ந்து ஊற்றாய் பெருக்கெடுக்கட்டும். அவருடைய இரத்தத்தினாலே நீ ஜெபிக்கிற ஜெபம் உன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போய் சேரட்டும். நீ உன் தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். அதனால் உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சொந்தம் பந்தம், நோய்வாய்ப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், குழப்பத்தில் இருக்கிறவர்கள், மனம் உடைந்து போனவர்கள் வாழ்க்கையிலே தேவன் தெம்பாய் தைரியமாய் மாறுகிற நேரமாய் இது மாறட்டும். ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகட்டும். தேவாலய வலப்புறம் இருந்து நீர் ஊற்று பெருக்கி ஓடுவது போல அது உன்னுடைய இல்லத்திலே பாய்ந்து ஓடுவதாக. உன்னுடைய இல்லத்தின் கதவுகளிலே பாய்ந்து அந்த இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதோ உன்னுடைய கைகளில் இருந்து புறப்பட்ட அந்த இரத்தம் அந்த இடம் முழுவதுமாய் சுத்திகரிக்கட்டும். சகல தீமைகள், சாத்தானின் தீமைகள், கட்டிகள் விலகி ஓடும்படிக்காய் தேவனுடைய இரத்தம் கட்டளை போடுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் என்று சொல்லி பலவீனமான உறுப்புகளை சொல்லி ஜெபம். உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பம் முழுசையும் இதோ இந்த அபிஷேகம் சென்று அடையும்படிக்காய் ஜெபி. பரிசுத்தமான இரத்தம் அந்த இடங்களிலே தங்கட்டும். தேவனுடைய வல்லமை உங்கள் குடும்பங்களிலே இருக்கட்டும்.
இரத்த கோட்டைக்குள்ளே நீ நுழைந்து விட்டாய். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தம் என் மேல் இருக்கிறது, அது நெருங்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. பாசமான சிலுவையில் பலியான இயேசுவின் இரத்தம் பாவியான என் மேல் விழுந்து என்னை பரிசுத்தமாக்கட்டும். ஜெபி, எல்லா உறுப்புகளிலும் புதிய தெம்பு, புதிய தைரியம் பிறக்கட்டும். நீ தேடி வந்த, நாடி வந்த, ஓடி வந்த, வேண்டி வந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கிடைக்கட்டும். இரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி, வல்லமையான இயேசுவின் ரத்தம் உன் மீது இறங்கி இருக்கிறது என்ற உணர்வோடு இந்த பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அபிஷேகம் இந்த இடத்திலே நடப்பதாக இரத்தத்தினாலே உன்னுடைய மகளை கழுவும்படிக்காய், உன் மகனை கழுவும்படிக்காய், உன் கணவரை உன்னை கழுவும்படிக்காய் ஜெபி. உடைய பேர குழந்தைகள், வயதான தாய் பெற்றோர்கள், நோயாய் இருக்கிறவர்களை ரத்தம் கழுவட்டும். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. தேவன் அர்ப்பணிக்கு பின்னால் மறைந்து கொள். தேவனுடைய இரத்தம் கோட்டையாய் மாறி உன்னை காப்பாற்றும். இந்த கோட்டைக்கு பின்னாடி உன்னுடைய எல்லாத்தையும் மறைச்சுக்கும். தேவனுடைய வல்லமை பறந்து விரிந்து ஓடுகிற நேரம், கடந்து போய் உன்னுடைய எல்லா உறவுகளையும் தொடுகிற நேரம், இரத்த அபிஷேகத்தினாலே உன் குடும்பம் சேவிக்கப்படட்டும், உன் குடும்பம் மீட்கப்படட்டும். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல வல்லமையான தேவனுடைய இரத்தத்தினாலே என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நம்பு. அந்த இரத்தத்திலே இயேசுவினுடைய இரத்தம் இருக்கிறது, அந்த இயேசுவின் உயிர் இருக்கிறது, இயேசுவின் சதை இருக்கிறது என்று நம்பி, இது ஒரு கோட்டை, இது ஒரு கற்பாறை, இது ஒரு அரண், இதை தாண்டி யாரும் என்னிடம் வர முடியாது. ஆகவே அந்த கோட்டை என்னை மறைத்துக் கொள்ளும், சூழ்ந்து கொள்ளும், காப்பாற்றும், தீமைகளை அகற்றும் என்ற நம்பிக்கையோடு தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பெலனானார்,
யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, பயப்படாத, அந்த கோட்டைக்குள்ளே போ, அந்த கோட்டைக்குள்ளே மறைந்து கொள், அந்த கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொள். தேவனுடைய இரத்தம் உன்னை சுத்தமாக்கும், தேவனுடைய ஆவியானவர் உன்னை சுத்தமாக்குவார். தேவனுடைய பலனுடைய குடும்பத்தை இரத்த கோட்டையாய் சுற்றிக் கொள்ளட்டும், உன் மகனை சுற்றிக் கொள்ளட்டும், உடைய கணவருடைய பிள்ளைகளை, தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை இந்த இரத்த கோட்டைக்குள்ள வச்சு செபி 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 செபி. அது எந்த நோயோ, எந்த சாபமோ, எந்த கேடுகளோ, எந்த பேச்சோ, எந்த பராக்கோ, எந்த பார்வையோ, ஏதோ குடும்பத்தை ஒன்று செய்ய முடியாது. எந்த எதிரியும் உன்னை மிச்ச முடியாது, யாரும் உன்னை நெருங்க முடியாது, எந்த சாத்தாரும் உன்னை வென்றெடுக்க முடியாது, எந்த செய்வனையும் உன்னுடைய குடும்பத்தை தீண்ட முடியாது, எந்த எதிரியும் வர முடியாது. இயேசுவே 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 இயேசுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேனப்பா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Praise the Lord. Hallelujah. நம்பிக்கையோடு மாண்பியர் என்ற பாடலை பாடி இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மாண்புயரில் அருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. கொண்டாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமை பற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் எல்லா விதமான வேதனைகளில் இருந்தும் கண்ணீர் கவலைகளில் இருந்தும் விடுதலை பெற்று
செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க வாழ்க